செக்கச்சிவந்த பானத்தில் எடுத்து வச்சு மிச்சத்தை வந்து இதில் காட்டுறாரு மணிரத்னம் அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த வயசில் அவர் வந்து இன்னொரு ரஜினிகாந்த்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்குறாரு. ஷூட்டிங் போகலை இன்னும் அவங்க. அது எதனால் வந்து அவங்களுக்கு இந்த டிலே அப்படிங்கிறது இன்னும் உறுதியாக தெரில. பல பேர் வந்து அந்த வழக்கு அது இது நிறைய சொல்லிட்டுருக்காங்க. தலைப்பை கேட்கும் போதே வந்து சரி இந்த மாதிரியான ஒரு அவருடைய வழக்கமான அந்த அரசியலை சொல்லுகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. மிகவும் 68 படம் நடிச்சிட்டாரு. 68 படங்களும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனைக்குரிய படமாக அது அமையணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. முடிச்சுட்டு வருவாங்கன்னா அது முடிச்சுட்டாரு, 2 மாதம் தேவைப்படுது. இப்போ இந்த 2 மாதத்தை ஐடியலாக வீட்டில் உட்காந்துருக்கணுமா அப்படின்னு யோசிச்சு அஜித் வந்து உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். இந்த முறை வந்து நம்ம சினிமா அப்டேட் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். என்னன்னா இப்போ தக் லைஃபோட அந்த போஸ்டர் வந்திருக்கு. ஒரு ஸ்டைலாக உட்காந்துருக்காரு, ஒரு தாதா மாதிரி தெரிகிறார், டான் மாதிரி இருக்காரு. அந்த போஸ்டர் பற்றியான எதிர்வினைகள் எப்படி இருக்கு? பொதுவாக சிம்புக்கு எப்படின்னா, அவர் அதிகமாக தலையிடாமல் டைரக்டர் சொன்னபடியே கரெக்டாக நடந்துக்கிற மாதிரியான கேரக்டர் வருது பாருங்கள். அதனால் சிம்புவோட டோனே வேறு மாதிரி இருக்கும், அவரோட தோற்றமே வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். டேக் ஃபார் த கேஸ் மாநாடு. நீ மாநாடு படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்புவை அத்தனை பேருக்கும் பிடிக்கும், அவரை விமர்சனம் செஞ்சு அத்தனை பேருக்கும் அவர் அப்படி இருப்பார் அதில். அதே போல் வெந்து தணிந்தது காடு படத்துலேயும் கூட அவரோட கெட்டப் அந்த லுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுவே வந்து அவர் முழுக்க தலையிட்டு அல்லது அவரோட ஏதாவது ஒரு விளையாட்டு அதில் வந்துருச்சுனாக்க அது முழுக்க வந்து சிம்புவோட புராணமாக மாறிடும், அல்லது சிம்புவோட தோற்றமே கூட வந்து நமக்கு தெரிஞ்சிடாது, பார்க்குறவங்களுக்கு பிடிக்காத மாதிரி கூட மாறிடும், அது மாறிடும். இந்த மணிரத்னம் விஷயத்தில் மணிரத்னம் எப்பயுமே வந்து ஆளுமை, அவருடைய ஆளுமைன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், நீங்கள் சிம்பு வச்சு அவர் இயக்கின முதல் படம் செக்கச்சிவந்த வானம், அதில் பாருங்க சிம்பு எப்படி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கும், இப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த ஸ்டைலே வேறு. ஆமாம், இப்போ இந்த தக் லைஃப் பார்க்கும்போது சிம்பு வந்து அந்த படத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குன்னு பல பேர் கமெண்ட் அடிச்சிரு. இன்னும் சிலர் செக்கச்சிவந்த வானத்தில் எடுத்து வச்சு மிச்சத்தை வந்து இதில் காட்டுறாரு மணிரத்னம் அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஆனாலும் மணிரத்னத்தோட அந்த கை பட்ட உடனே சிம்புவோட அந்த கெட்டப்பு, உடல் மொழி எல்லாமே வந்து மாறி இருக்கு. இந்த விளையாட்டுத்தனங்கள் இருக்காது. நிச்சயமா இந்த வார்த்தை ரொம்ப சரியானது. அந்த விளையாட்டுத்தனமோ ஏதோ இல்லாம மெச்சூரிட்டி, சிம்புவை நம்மளே சீரியஸா பார்க்குறோம், அந்த அளவுக்கு வந்து அந்த கெட்டப் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்த படத்தில் நிறைய பேர் வந்தாங்க போனாங்க. ஆனால் இப்போ கமல் சிம்பு 2 பேர் இருக்காங்க. 2 பேரோட காம்பினேஷனுமே வந்து ரொம்ப அரிதானது, புதுசு இது. அதனால் ஒரு 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 கியூரியாசிட்டி இருக்குது, எதிர்பார்ப்பை ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு ஏற்படுத்தியிருக்கு. ஆமாம், ஸ்டில்லு ஒரு டல்லான நேரத்தில் ஒரு மாதிரி கோடைக்குது. ஆமாம், இன்னொன்று என்னென்னா இது இந்த படம் ஷூட்டிங் நடக்கிற வேகம் அது வந்து நிறைய பேர் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆமாம், வியந்து போய் சொன்னாங்க. படம் வந்து இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளே வந்து படத்தை வந்து முடிச்சிருவார் மணிரத்னம். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனை வந்து அவ்வளோ வேலை பார்த்துருக்காரு மணிரத்னம். இந்த வயசில் அவர் வந்து இன்னொரு ரஜினிகாந்த்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்குறாரு மணிரத்னம். இந்த படத்துக்கான முன் தயாரிப்பு வேலைகளை அவ்வளோ பக்காவாக செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால் ஷூட்டிங் ப்ராசஸ்ங்கிறது சின்ன வேலை தான், அந்த அளவுக்கு வந்து நடக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையிலேயே தக் லைஃபோட அப்டேட் வந்து நடந்துட்டு அதோட போஸ்டர்லாம் நம்ம பார்த்துட்டோம். சிம்புவோட அடுத்த படம் அந்த தேசிங்க பெரியசாமி, அது ரொம்ப நீண்ட நாளாக பேச்சுவார்த்தையிலே இருக்கு. ஆமாம், அது என்ன நடக்குது என்னன்னே தெரியல. இல்லை, இன்னும் அந்த ஷூட்டிங் போகலை இன்னும் அவங்க. ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் வந்து அவங்களுக்கு இந்த டிலே அப்படிங்கிறது இன்னும் உறுதியாக தெரில. பல பேர் வந்து அந்த வழக்கு, சிம்பு மேலே இருக்கிற வழக்கு அது இது நிறைய சொல்லிட்டுருக்காங்க. பட் அதே நேரத்தில் சிம்பு தக் லைஃப்பில் நடிக்கவும் போயிட்டார். அதனால் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா சிலர் வந்து பட்ஜெட் காரணம் அப்படின்னு பல வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. பட்ஜெட் காரணம் இல்லை. ஏன்னா பட்ஜெட் காரணமாக தான் அந்த படத்தை அவங்க ஆரம்பத்திலே வந்து அவங்க வேணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க ராஜ்கமல். அப்படி அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த இயக்குநர்கிட்ட நான் பேசும்போதும் கூட இந்த பட்ஜெட் கண்டிப்பாக இதுதான் இந்த படத்துக்கான பட்ஜெட்னு சொல்லி தான் சார் வந்து நான் வந்து அவங்ககிட்ட அனுமதி வாங்கினேன், அப்படி தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னாரு. அதனால்
விரைவில் ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த தக் லைஃப் முடிஞ்சோன்னு கூட ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதுவும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான், இது தக் லைஃப் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான், அதனால் பார்ப்போம். அப்புறம் திருவிக்ரம், அப்புறம் மாரி செல்வராஜ் இணையும் பைசன் காலமான அதோட பூஜை நடந்திருக்கு. அந்த படம் என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை, எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னா மாரி செல்வராஜோட படங்கள் என்னன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா இருக்கும், அவர் என்ன மாதிரி படங்கள் பண்ணுறாரு என்னங்கிறது. அதனால் இந்த தலைப்பை கேட்கும் போதே வந்து சரி, இந்த மாதிரியான ஒரு அவருடைய வழக்கமான அந்த அரசியலை சொல்லுகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. மண்ணின் அந்த கதையை சொல்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி கதை அது அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு எதுவும் தெரியல. விஜய் வந்து அடுத்த படம், இந்த கோட்டுக்கு பிறகு அடுத்த படம் கடைசி படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பல பேர் வந்து அவர் மீண்டும் நடிப்பாருங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. பல பேர் ஆசைவும் படுறாங்க. அடுத்த படத்தை யார் இயக்க போகிறாங்க? அடுத்த படம் இப்போ வரைக்கும் டைரக்டர் யாருன்னு உறுதியாக தெரியல. நம்ம கூட வினோத்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக வரல இல்லையா? நம்ம அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் எதையும் நம்ம யோகத்தில் வந்து சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து அந்த படம் வந்து அவருடைய ஒரு இது வரைக்கும் 68 படம் நடிச்சிட்டாரு. 68 படங்களும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனைக்குரிய படமாக அது அமையணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. விஜய் உண்மையிலே வந்து அப்படி அதுக்காகத்தான் வந்து அவர் வெயிட் பண்ணுறாரு. படத்தோட அறிவிப்பே வந்து அதிரடியாக இருக்கணும். அதே போல் அரசியலில் வந்து அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த படம் வெளியான கையோடு அவர் தேர்தலில் நிற்கிறாரு. ஷூர் ஷாட்டாக அடிச்சிடணும். அது இல்லைன்னாக்கா பெரிய சிக்கலாக போயிடும். அதனால் வந்து அவர் முழு வீச்சில், நான் கூட முதல்ல நினச்சேன், என்ன இப்படி பண்ணுறாரு, இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு டாப் லெவலில் இருக்கும்போதே இப்படி போகிறாரு, அரசியலில் எடுபடுவாரா, இப்படியெல்லாம் ஒரு சந்தேகம் வந்து உண்மையில் எனக்கும் இருந்தது. ஆனால் இந்த சர்வேக்கள், அதாவது இவர் அரசியலுக்கு வரன்னு உடனே பல தரப்பும் வந்து மக்கள்கிட்ட இவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, இவர் எவ்வளோ ஓட்டு வாங்குவார், இப்படி வந்து பல தரப்பிலும் வந்து விசாரிக்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், உண்மையாகவே நான் இது வந்து ஏதோ இதுக்காக நான் அடித்து விடுறதுக்கெல்லாம் சொல்ல, நான் கேள்விப்பட்ட வரை விஜய்க்கு 16% வாக்குகள் இருக்கிறதா இப்போ வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. லயோலா கூட ஒரு கருத்து, 16% வந்து மிகப்பெரிய சாதனை. அரசியலுக்கு இன்னும் காலிலே எடுத்து வைக்கல. அவர் வெறும் கட்சி சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். இன்னும் அவருடைய வாக்கு வங்கிங்கிறது இளைஞர்கள் தான். இன்னும் 2 வருஷம் இருக்குது. இந்த 2 வருஷத்தில் அந்த வாக்கு வங்கி இன்னும் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 16% உடனே அரசியல் கட்சிகள்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. என்னடா திடீர்னு வந்து இப்படி ஒரு இது வருது, இப்போ அடுத்து குண்டு போடுறாங்களே, நம்ம எப்படி இவரை வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. நான் உண்மையில் வந்து இது வந்து விஜய்க்கு இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதிகபட்சம் 10% இருக்கலாம், அப்படி தான் வந்து நினச்சிருந்தேன். ஆனால் அரசியல் களத்தில் வந்து வருகிற தகவல்கள் எல்லாம் வந்து ஆச்சரியப்படுத்துகிற விதமாக இருக்குது. ஆனால் இந்த நிலையில் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவர் அடுத்த படத்தோடு முடிச்சுக்கிறது மாதிரி தானே தெரியுது. ஆனால் பல்வேறு பேர் கோரிக்கை, ஏன்னா அது வேற ரேஞ்ச். அது இதில் உண்மையிலே 16% வாக்குகள் இருந்து இப்போ இன்னும் 2 வருஷத்தில் அது இன்னும் ஒரு 4% அதிகரித்து 20% ஆகிட்டா கூட விஜய் வந்து இந்த அரசியல் களத்தை தீர்மானிக்கிற சக்தியாக இருப்பார். யார் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற தீர்மானிக்கிறதே விஜய் நிற்பாருங்க. உண்மையிலே இந்த வாக்கு வங்கி நின்றுச்சுன்னா அப்போ அந்த நேரத்தில் வந்து அவருக்கு சினிமாவில் கவனம் செலுத்துறதுக்கான நேரமே இருக்காது. சினிமாவில் அவரால் கவனம் செலுத்தவே முடியாமல் போயிடும். அப்போ ஆனால் சினிமாவை வாழ வைப்பதற்காக அல்லது சினிமா வந்து பிஸியாக வச்சுக்கிறதுக்காக தியேட்டர்கள் கோலாகலமாக இருக்கணும்னா விஜய் படங்களும் தேவை இல்லையா? இப்போது ரஜினி, அஜித், விஜய், சிவகார்த்திகேயன் இப்படித்தான் ஹீரோக்களை வந்து மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோக்களின் படங்கள் வந்து வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு படம், கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படம் வந்துகிட்டே இருந்தால் இது ஒரு சரியான கேப்பில் வந்து திரும்ப தியேட்டர்கள் வந்து ஒரு உற்சாக மூடுக்கு வரும். இல்லைன்னா ஒரே அடியை வந்து இந்த இப்போ 6 மாதமாக வந்து படுத்து கிடக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க விஜய்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து போகிற போக்கை பார்த்தாக்க விஜய்க்கு வந்து திரும்ப சினிமாவில் கவனம் செலுத்துறதுக்கான நேரமே கிடைக்காம போகுமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் அடுத்த படம் ஒரு அறிவிப்பு வரலாம். அந்த கோட்டு முடிந்த கையோட கோட்டு ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ அவர் இந்த ஷூட்டிங் முடிஞ்சு வந்த கையோட எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த படத்தை பற்றி அறிவிப்பை லீக் பண்ணிடுவாங்க. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. தகவலை வந்து மெல்ல கசிய விடுவாங்க. அது அஃபிஷியலாக அறிவிக்கும் போது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குற மாதிரி அந்த படம் அமையும். இப்போ இதுக்கிடையில் விடாமுயற்சி வந்து ஷூட்டிங்கே போகாமல் இருக்காங்க. அது ஜூன் 10 அப்படின்னு ஒரு தகவல் வி.கே. சுந்தர்கிட்ட நான் இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு தகவல் சொன்னார். ஏன் நிற்கிது? இல்லை, அது உண்மைதான். ஏன்னா அது வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் தான், எதுவும் சும்மா யோகத்தில் அடித்து விடுறது இல்லை.
ஏன்னா அஜித் விஷயத்தில் அவர் வந்து தயாராக தான் இருந்தார் ஷூட்டிங் போகிறதுக்கு. ஏன்னா அவரால் வந்து எந்த தடையும் கிடையாது அதில். ஆனால் வந்து அங்கே அந்த படத்தில் இருந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து வெவ்வேறு படங்கள் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அந்த கமிட்மெண்ட்டை விட்டுட்டு அப்படியே வந்து இந்த படத்தில் நடிக்கவும் முடியாது. எல்லாமே பெரிய படங்கள், பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க அவங்கெல்லாம். இப்போ த்ரிஷா இல்லை அர்ஜுன் இன்னும் பலர் வந்து வெவ்வேறு படங்களில் பிஸியாக இருக்காங்க. அதனால் அதெல்லாம் எப்போ முடிச்சுட்டு வருவாங்கன்னா அது முடிச்சுட்டு 2 மாதம் தேவைப்படுது. இப்போ இந்த 2 மாதத்தை ஐடியலாக வீட்டில் உட்காந்துருக்கணுமா அப்படின்னு யோசிச்சு அஜித் வந்து அந்த குட் பேட் அக்லி அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு டைரக்டர்கிட்ட பேசி அதை உடனே வந்து ஓகே பண்ணிட்டாங்க. இந்த மாதம் ஷூட்டிங் வந்து கிளம்ப போகிறாங்க, ஜப்பானுக்கு போகிறாங்க. அதனால் இதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. படம் வந்து 90% எடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த படத்தை இன்னொரு 10% தான் இருக்குது. அதனால் அந்த படத்தை விட்டுட்டெல்லாம் போக மாட்டாங்க. இடையில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் நேரத்தை பயன்படுத்தி, ஆமாம், நேரத்தை வீணாக்க வேணாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அஜித் வந்து அவர் ஒரு வெள்ளைக்காரர் மாதிரி தான் அவர். அதனால் அதுக்காக தான் வந்து இதில் போகிறார். அப்புறம் வந்து இந்த கூலி டீசர் வந்தப்போ ரஜினிகாந்த் ரஜினியோட அந்த வயதே தெரியலேன்னு நம்மலாம் பேசிகிட்டு இருந்தோம். பொதுவான ஒரு கருத்தாகவும் இருந்தது. இப்போ சமூக வலைதளங்களில் இன்னொரு விமர்சனம் உருவாகிருக்கு, அவர் வயதை பற்றியான ஒரு விமர்சனங்கள். அது எப்படி பார்க்குறீங்க? எப்பயுமே வந்து இந்த கோஷ்டி வந்து எப்பயுமே கத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலாக இவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் என்னென்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் இருக்காங்களே, அவங்க தான் வந்து அந்த பேட்டி எடுத்தாங்க. அது பொம்மையில் தான் வந்து வெளியாகிச்சு. அந்த பேட்டியில் வந்து வயதானவங்க இளம் தோற்றத்தில் வந்து நடிக்கிறாங்க. அப்படி நடிக்கிறது வந்து பார்க்குறவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து எம்ஜிஆர் பதில் சொல்கிறாரு, சின்ன பசங்க படத்தில் வந்து வயதான கேரக்டரில் வரும்போது ஆஹா என்னமா நடிக்கிறான்னு பாராட்டுறீங்கல்ல, அதே போல் வயதான ஒருத்தர் தன்னை ஒரு கல்லூரி மாணவனாக மிக இளைஞனாக தன்னை காட்டிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ சிரத்தை எடுப்பார், எந்த அளவுக்கு கவனம் செலுத்துவார், ஏன் அதை பாராட்ட மாட்டேன்றீங்க? அவன் சின்ன பையன் கிழவனா நடித்தா பாராட்டுவேன், ஒரு வயசானவன் வந்து சின்ன பையன் நடித்தா உனக்கு வந்து கஷ்டமாக இருக்கா? இது என்ன மாதிரி மனநிலை அப்படின்னு அவர் கேள்வி கேட்டு. இந்த கேள்வி தான் அவங்களுக்கான பதில். இந்த கேள்வி தான் எல்லாருக்குமான பதில். அவர் பார்த்தா பரிதாபத்துக்குரிய நபரை தெரிறாரு அவங்களுக்கு படத்தில். அவருக்கு வந்து ஒரு தன்னுடைய உடல் வந்து ஒத்துழைக்கலை அப்படிங்கும் போது தான் நம்ம இதை பற்றி பேசணும். இல்லை நம்ம அந்த இதுக்கே வர வேணாம். நீ படத்தில் அவருக்கு எடுத்து டீசர் போட்டு காமிச்சாங்கல்ல, இந்த டீசரில் அவரை நீ பரிதாபப்படுற அளவுக்கு அவர் இருக்காரு. எவ்வளோ உற்சாகமாக, எவ்வளோ துள்ளலாக, எந்த அளவுக்கு வந்து ஆக்ஷனாக அவர் வந்து நிற்கிறாருங்க. அப்புறம் ஏன் அந்த கேள்வி கேட்குறீங்க? இதை பற்றி யோசிக்க வேண்டிய ஒருத்தர் யாருன்னா ரஜினிகாந்த் மட்டும்தான். அதனால் இந்த விமர்சனங்களுக்கு வந்து இது அப்பப்போ வரும், ஒரு படம் வழி வரும்போது இந்த மாதிரி இல்லை இது ஒரு இதுக்கு முந்தின வந்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒரு கேள்வி வந்து. ஆமாம். இப்போ வந்து வயதை பற்றி இன்னொன்று இவங்களுக்கே தெரியும் புத்தன், தெரிஞ்ச விடைக்கு இவங்களே கேட்டுக்கிற கேள்வி அது. இவங்களுக்கே அதுக்கான விடை தெரியும், இருந்தவங்க கேட்டுப்பாங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்குறானே அவனுக்கு தெரியாத யார் சூப்பர் ஸ்டாருன்ட்டு தெரியும். ஆனால் வந்து அதாவது ஒரு கவனம் பெறுவதற்கான ஒரு உத்தி அது. இதை தொடர்ந்து செய்வாங்க. அதுவும் சமூக ஊடகன்றது முன்னணிக்கு வந்துட்ட பிறகு, அதாவது பிரதான ஊடகங்கள்லாம் இது பின்னுக்கு தள்ளிடுச்சு. இப்போ சமூக ஊடகத்தை பின்தொடர்ந்தா பிரதான ஊடகங்களே இல்லைன்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. சமூக ஊடகம் தான் முன்னிலையில் நிற்கிது. அதைத்தான் எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்கள் யாராவது ஒரு பத்திரிகையோட அபிஷியல் வெப்சைட் யாராவது பார்க்குறாங்களா போயிட்டு? ஆனால் இப்போ எக்ஸ் தளத்தை தான் பார்க்குறான், ஃபேஸ்புக்கை தான் பார்க்குறான். அதனால் அவங்க முன்னணிக்கு வந்துட்டாங்க. இதில் அதிகமாக இயங்குகிற அத்தனை பேரும் எதை வந்து நம்ம உள்ளே போட்டால் வந்து அதிகமான ஒரு கவனம் பெறும் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. யோசித்து புதுசாக வந்து பிரச்சனையை கிளப்புறாங்க. நீங்கள் இளையராஜா விஷயத்தை நம்ம தெளிவாக இவ்வளோ டீட்டெயிலாக பேசணும். ஆனால் இப்போ இந்த 3 நாளாக நீங்கள் பிரச்சனை ஓஞ்சிருச்சுன்னு கேட்டிங்கல்ல, பிரச்சனை எப்படி ஓயவே இல்லை. எப்படி வருது பாருங்கள். ஒருத்தன் தலைப்பு போட்டிருக்கான், இளையராஜா குடிகாரன்னு சொல்லிட்டு. எங்கேயாவது வந்து யாராவது வந்து இதை சகிக்க முடியுமா? அதை ஒருத்தன் தலைப்பு போட்டிருக்கான். அப்படி இன்னும் பல வகையில் தன்னுடைய வக்கிரங்கள் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் வந்து எழுதிக்கிட்டே இருக்கானுங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து யாருமே வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. இவங்களுக்கு வந்து யாராலும் பதிலும் கொடுக்க முடியாது. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.